த்ரிஷா என்ன யோக்கியமானவரா? த்ரிஷா ஃபுல்லாக தண்ணி அடிப்பார். ஈசிஆரில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் த்ரிஷா நள்ளிரவு 1 மணிக்கு ஃபுல்லாக தண்ணியை போட்டு நடுரோட்டில் வந்து டெண்டகான் ஒரே குத்தாட்டம். பிடி செல்வகுமார் வெளியே போனார். விஜயுடைய பலம் குறைந்தது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகம் படம் மட்டும் செல்வகுமார் விஜயுடன் இருந்திருந்தால் படம் வெளியாக இருக்கும். இதை உறுதியாக சொல்கிறேன். அந்த காதல் மனைவியை ஏன் பிரிந்தார்? ஏன் விஜயுடன் வாழாமல் அவருடைய மனைவி லண்டனில் வாழ்கிறார்? பனையூர் பங்களாவை திடீரென்று வந்த விஜயுடைய மகன் அங்கே அப்பா வேறு யாருடனோ இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதோட வீட்டை விட்டு வெளியே போனவர் தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, விஜய் த்ரிஷா சுற்றியுள்ள மர்மங்கள், பல விஷயங்கள் மக்களுக்கு மறந்து போயிருக்கும். சில விஷயங்கள் நினைக்க இருக்கும். நாம் எப்போதுமே ஆதியோடு அந்தமாக புரட்டி போட்டுத்தான் விஷயங்களை சொல்வது பழக்கம். முதல்ல த்ரிஷாவை எடுத்துக்கணும். த்ரிஷாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடக்காமல் போனது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அது உண்மை. 8 ஆண்டுகளுக்கு முன்பு த்ரிஷா அவருடைய ஜாதியைச் சேர்ந்த சினிமா அதிபரும் தொழிலதிபருமான வருண் மணியன் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இருவரும் மாலை மாற்றி கொண்டார்கள், மோதிரம் மாற்றி கொண்டார்கள். ஆனால் திடீரென்று அந்த திருமணம் நின்று போனது. திருமணம் நின்று போனதற்கு இதுவரை மாப்பிள்ளை வருண்மணியனும் காரணம் சொல்லவில்லை, மணப்பெண் த்ரிஷாவும் காரணம் சொல்லவில்லை. ஆனால் வருண்மணியன் அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கி மீண்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அதுக்கப்புறம் த்ரிஷா எத்தனை முறை மார்க்கெட் இழந்தது, எத்தனை முறை அவருக்கு மார்க்கெட் திரும்பி வந்தது? அது மட்டுமில்லை, த்ரிஷா என்ன யோக்கியமானவரா? த்ரிஷா ஃபுல்லாக தண்ணி அடிப்பார். இதே த்ரிஷா, ஆண்ட்ரியா, நயன்தாரா 3 பேரும் சிம்புவுடன் சேர்ந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை இப்போது 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஈசிஆரில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் த்ரிஷா நள்ளிரவு 1 மணிக்கு ஃபுல்லாக தண்ணியை போட்டு நடுரோட்டில் வந்து டெண்டகான் ஒரே குத்தாட்டம். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த அடிப்படையில் நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் நேரில் சென்று த்ரிஷாட்ட போய், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் நல்லாவா இருக்குது, நான் இப்போ உங்களை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தா உங்கள் பேர் கெட்டு போயிடாதா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தயவு செய்து கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் குத்தடிங்க என்று சொல்லதுக்கப்புறம் த்ரிஷா உள்ளே போனார். இந்த கேஸிலும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவிடப்படவில்லை. அதே மாதிரி எத்தனை படம் விஜயுடன் நடித்தாரோ அதே போல் அஜித்துடனும் த்ரிஷா நிறைய படங்கள் நடித்தார். இல்லை என்று சொல்ல முடியுமா? எல்லா ஜாடிக்கும் ஏற்ற மூடியாக திகழ்ந்தார் த்ரிஷா. த்ரிஷாவை பொறுத்தவரையில் மிக அற்புதமான நடிகை. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி உடம்பு ஏறவே ஏறாது. அவங்க அப்பா ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக பணியாற்றினார். அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க அப்பா ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக இருக்கும்போது எனக்கு தெரியும். அப்புறம் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் தெலுங்கு படத்துக்கு படப்பிடிப்பு போன பொழுது ஆந்திரா ஹோட்டலில் தங்கியிருந்தார். நட்சத்திர ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் பாத்ரூமில் சிசிடிவி கேமரா வச்சுனா மேனேஜர்
த்ரிஷா நிர்வாணமாக குளித்த புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியே வந்தன. இதை நெற்றிக்கண் வார இதழில் வெளியிட்டு விட்டார்கள். உடனே த்ரிஷா கேஸ் போட்டாங்க. அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் சமாதானமும் நடந்தது. அந்த கேஸ் நடக்கவில்லை, பாதியிலேயே வாபஸ் பெறப்பட்டது. த்ரிஷாவின் நிர்வாண வீடியோ வந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பனையூரில் விஜய்க்கு பக்கத்திலேயே, பனையூரில் விஜய் பங்களாவுக்கு பக்கத்திலேயே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் த்ரிஷாவுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதற்காக அந்த ஃப்ளாட்டை வாங்கினார்? இன்றைக்கு விஜய் தனி விமானத்தில் த்ரிஷாவுடன் கோவாவுக்கு 2 முறை பயணமானது எல்லோருக்கும் தெரியும். ஒன்று, கோவாவில் நடந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போனார். அதுக்கப்புறம் போன மாதமும் த்ரிஷாவை அழைத்து கொண்டு கோவாவுக்கு போனார் விஜய். இதை மறக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இப்போது நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லும் பொழுது கூட த்ரிஷாவும் த்ரிஷாவுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? த்ரிஷாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பொது வழியில் விமர்சிக்க வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அது தப்பு என்று சொல்லவே இல்லை. அப்போவும் அதில் ஏதோ உண்மை இருக்கிறதா என்றும் கேட்க தோன்றுகிறதா இல்லையா? இந்த பக்கம் விஜய் எடுத்துங்க. விஜய் ஆரம்ப காலத்தில் 4 படங்களின் கதைகளை கேட்கும் பொழுது அவருடைய தந்தை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் உடன் இருந்தார். அதுக்கப்புறம் 4வது கேட்கும்போது அப்பாவை வேண்டான்ட்டார். அப்புறம் தனிப்பட்ட முறையில் இயக்குனரிடம் கதை கேட்டு நடிக்க ஆரம்பித்தார் விஜய். விஜய்க்கு பாதுகாப்பு அரணாக அவருடைய விஜய் நற்பணி மன்றத்துக்கு பாதுகாவலராக விளங்கியவர் எஸ். ஏ. சந்திரசேகர். விஜயுடைய ரசிகர்கள் எல்லோருமே எஸ். ஏ. சந்திரசேகர் அப்பா அப்பா என்று தான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஜய்க்கு அரணாக இந்த ரசிகர் நற்பணி மன்றத்தை பேணி பாதுகாத்து வளர்த்தவர் எஸ். ஏ. சந்திரசேகர். விஜயுடைய பங்களா ஒன்றில் விஜயுடைய நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்கள் 10 பேர் தங்கியிருந்தாங்க. அந்த 10 பேரை திடீரென்று ஒரு நாள் எல்லோரையும் காலி பண்ண சொன்னார் விஜய். காரணம் புஷி ஆனந்த். அது மட்டுமல்ல, 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து விஜய்க்கு மேனேஜராகவும் பாதுகாவலராகவும் பணியாற்றி வந்தார் பிடி செல்வகுமார். விஜயை அணுகணும் என்றாலே பிடி செல்வகுமாரை பார்த்தால் போதும். என்னுடைய மகனுடைய வளர்ச்சியில் பிடி செல்வகுமாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று எஸ்ஏசியே சொல்லியிருக்கார். விஜய் நடித்த படங்களுக்கு எப்போதெல்லாம் தடைகள், சிக்கல்கள், சோதனைகள் வருகிறதோ அதையெல்லாம் தனி ஆளாக நின்று போராடி மல்லு கட்டி அந்த படங்களை வெளிவர வைத்தவர் பிடி செல்வகுமார். இதை யாராலும் மறுக்க முடியுமா? அப்பேற்பட்ட பிடி செல்வகுமாரை திடீரென்று வீட்டுக்குள் வராதே என்று சொன்னார். இன்றைக்கு விஜயுடைய நிலைமை என்ன? இதுவரை எத்தனையோ ஸ்கில்லை சந்தித்தாலும் விஜயுடைய படங்கள் தொடர்ந்து வெளிவந்து தொடர்ந்தன. அதற்கு காரணம் பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் வெளியே போனார். விஜயுடைய பலம் குறைந்தது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகம் படம் மட்டும் செல்வகுமார் விஜயுடன் இருந்திருந்தால் படம் வெளியாக இருக்கும். இதை உறுதியாக சொல்கிறேன். இன்றைக்கு அவர் வெளியே போனார். திமுகவில் சேர்ந்தார். திமுகவில் மாநில விவசாய அணி துணை செயலாளராக பதவி கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். விஜயை விட்டு வெளியே போனவுடனே பிடி செல்வகுமார் என்னை கெட்டாக போய்விட்டார். அது மட்டும் இல்லை, விஜயுடைய உதவியாளர் செல்வம் என்பவர் எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லை என்று சொன்னதும் நேற்றுக்கு ஒரு விழாவிலே விஜயின் உதவியாளர் செல்வத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்த உதவி இருக்கிறார் பிடி செல்வகுமார்.
இதை ஏன் விஜய் செய்யலை? விஜயுடைய குடும்ப பிரச்சனைக்கு வருவோம். விஜயுடைய மனைவி காதல் திருமணம் செய்து கொண்டவர். அந்த காதல் மனைவியை ஏன் பிரிந்தார்? ஏன் விஜயுடன் வாழாமல் அவருடைய மனைவி லண்டனில் வாழ்கிறார்? மிகப்பெரிய கோடீஸ்வரி விஜயுடைய மனைவி. அவர் இன்றைக்கு விஜயுடன் வாழாமல் லண்டனிலே வசிக்கிறார். விஜயுடைய ஒரே மகள், அவர் லண்டனில் அம்மாவுடன் வசிக்கிறார். ஏன் விஜயுடைய மனைவி மகன் விஜயுடன் பனையூர் பங்களாவில் வாழவில்லை? பனையூர் பங்களாவை திடீரென்று வந்த விஜயுடைய மகன் அங்கே அப்பா வேறு யாருடனோ இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதோடு வீட்டை விட்டு வெளியே போனவர் தான் விஜயோட மகன் பனையூர் பங்களாவுக்கு வரவே இல்லை. இது உண்மையாக இல்லையா? ஏன் விஜய் தன்னுடைய குடும்ப ரகசியங்களை, குடும்ப உண்மைகளை வெளியில் சொல்ல மறைக்கிறார்? அவர் தனி மனித நடிகனாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. ஆனால் நீ இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர், அடுத்த முதல்வர் நானே என்று உன்னை நீயே பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறாய். எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டியவர் எங்களுடைய வருங்கால முதல்வர் என்று நீயே சொல்லிக் கொள்கிறாய். அவர் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டாமா? உன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத விஜய் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்? இதான் நம்முடைய கேள்வி. இன்றைக்கு விஜய் நடனமாடுகிறார், விஜய் ஃபைட் பண்ணுறாரு, விஜய் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துகிறார் சினிமாவிலே என்று சொல்லி எல்லோரும் அங்கே போய் விழுறாங்க. விஜய்க்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய அறிவு கண்களை திறக்க மறுக்கிறார்கள். அதான உண்மை. இவ்வளோ விஷயம் நாம் சொல்லியிருக்கோமே, இந்த விஷயம்லாம் நீங்கள் உங்கள் மனசில் போட்டு ஆராய்ந்தீர்களே ஆனால் உங்களோட முடிவு என்னவாக இருக்கும்? இது உங்களையும் நான் கேட்குறேன். நமக்கு வழிகாட்ட வேண்டியவர் நம்முடைய தலைவர் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனைவி எங்கே? உங்கள் மகள் எங்கே? உங்கள் மகன் எங்கே? உங்கள் மகன் உங்களுடைய மனைவி தயவால் இன்றைக்கு ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில். நீங்கள் ஏன் அவருக்கு உதவி செய்யவில்லை? உங்கள் மனைவியினுடைய உதவியால் அவர் இன்றைக்கி இயக்குனராக இருக்கிறார். இது உங்களுக்கு வெட்கம் இல்லையா? உங்கள் மகனுக்கே நீங்கள் உதவலை, எங்களுக்கு எப்படியா உதவ போகிறீங்க? சொல்லுங்கள் விஜய். ஆக விஜயை சுற்றி இத்தனை மர்மங்கள் இருக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகன் நிச்சயமாக தேர்தலுக்கு அப்புறம்தான் வரும். மீண்டும் உறுதியிட்டு சொல்கிறேன், ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்தலுக்கு பிறகு தான் ஜனநாயகன் வரும். ஜனநாயகம் நல்லா ஓடும், வசூல், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். விஜய் நடித்த படங்கள் வசூலில் வெற்றி பெறும், அதே போல் ஜனநாயகன் வெற்றி பெறும். அரசியலில் விஜய் தோற்பது உறுதி உறுதி உறுதி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.